ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் விக்னேஷ். எனக்கு சொந்த ஊர் வந்து நாகர்கோவில். நான் இப்போ ஒரு ஜாப்ல இருக்கேன். எனக்கு ஒரு 7 மாதம் முன்னாடி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெசன்டேஷன் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். என்னை எக்ஸைட் பண்ண விஷயம் என்னன்னா, இதில் நான் சம்பாதிக்கிறது தாண்டி என்னை சார்ந்தவங்களையும் என்னால் சம்பாதிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை ரொம்பவே எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ அதனால நான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக வந்து கிடைச்சிச்சு, பாசிட்டிவாகவும் நிறைய பேர் சொன்னாங்க. இதில் பேர் நிறைய சம்பாதிக்கிறதையும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ அப்போ இதில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும், நம்மளையும் தாண்டி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இதை பற்றி நான் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து என் கூட நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண இதில் வந்து உடனே விட்டுட்டும் போயிட்டாங்க. ஒரு 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, என்னடா இது நம்ம கரெக்டா பண்றோமா? ஏன்னா டீம்லயே சப்போர்ட் கொடுப்பாங்க, எனக்கு அதையும் தாண்டி நம்ம ஏதோ ஒன்று தப்பா பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து எனக்கு நம்ம அவங்களோட யூடியூப் சேனல் கிடைச்சிச்சு. ஸோ நான் நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கும்போது ஒரு அப்சர்வேஷன் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், மற்றபடி நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், நான் மற்றவங்க சொல்றதுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தேன். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரினா மக்கள் மதிக்கணும், நம்மளை கண்டு வந்து அவங்க பயப்படக்கூடாது, ஓடக்கூடாது, நம்மளை வந்து ஒரு நல்ல விதத்துல பார்க்கணும் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நானுமே இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை நெருங்கினவங்களே என்கிட்ட பேசுறது இல்லை, நிறைய பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கு புரிய வைக்க தெரியல, நிறைய குழப்பங்கள் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நான் நிறைய வீடியோ பார்ப்பேன். அப்போ அவங்க சொல்றது நிறைய அந்த அதில் நிறைய வீடியோ பார்ப்பேன், நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒன் டே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செமினார் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. சரி என்னதான் இருக்கு பார்ப்போம், எனக்கு கத்துக்கிறது கண்டிப்பா எனக்கு சார்ந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். ஒன் டே செமினார்ல வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் இந்த 6 மாசம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நினைச்சதுக்கும் அவங்க சொல்லி தந்ததுக்கும் அப்படியே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆமா இல்ல, இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம்ல, நம்ம பண்ணல, ஆமா இல்ல, யோசிக்கலாம், நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அப்ப நம்ம தான் தப்பா பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த தேடல் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு, எங்க நம்ம கரெக்டா கத்துக்க முடியும், இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா நமக்கு தெரியல, நம்ம கத்துக்கணும் தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த செமினார் கிடைச்சிச்சு. அந்த செமினாரை தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஒரு 2 வீக்ஸ், அதாவது 1 வீக் வந்து தியரி செஷனாகவும் 1 வீக் வந்து ப்ராக்டிக்கல் செஷனாகவும் ஒரு லெவல் 1 ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா வந்து கண்டிப்பா இதை பத்தி இன்னும் டீப்பா கத்துக்கணும், எங்க கிடைக்கும் தெரியல எனக்கு. நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப புரிதல் இல்லை அதுலலாம். ஸோ இதுல ஒரு 1 வீக் சொல்லும் போது அதுல இன்விடேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். நான் வந்து என்ரோல் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக் தியரி நான் படித்தேன். எனக்கு சொல்லி வீடியோஸும் அனுப்புனாங்க, நான் பார்த்தேன். என்னோட கண்டிப்பா வந்து என்னடா இப்படியெல்லாம் இருக்கா, ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாள் நம்ம தப்பா பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா நாங்க பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் எல்லா விஷயமே சொன்னாங்க. எனக்கு அந்த தியரி முடிக்கும் போதே ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிச்சு. வந்து இன்னொன்னு என்னன்னா, நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் இதுல ரொம்ப தெரியாது. அப்படின்னால ஈஸியா என்னால நிறைய விஷயங்களை கிராப் பண்ண முடிச்சு. ஓகே, நம்ம தப்பா பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்ம மாத்தணும், இந்த இடத்துல நம்ம சரியா பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் எனக்கு கத்துக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்த பார்வையா இருக்கட்டும், வந்து டோட்டலா என் மைண்ட் செட்டே அப்படி மாறிச்சு. நான்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், நம்மளால இதை சர்வை பண்ண முடியுமா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சோம், கண்டிப்பா இதை பண்ண முடியுமான்னு யோசிச்சிருக்கேன், நிறைய நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னடா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய நாள் வந்து ஒரு விட தெரியாம அப்படியே சுத்தி இருக்கேன். ஸோ அந்த டைம்ல இந்த தியரி செக்ஷன் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஐ ஓப்பனிங் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள், ஏன் மக்கள் வந்து நம்ம கால் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்றாங்க, நல்லா பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு ஓடிடுவாங்க.
இதுக்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்காது நமக்கு. எதனால இப்படி பண்றாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தெரி செஷன் இருந்துச்சு. என்னோட மைண்ட் செட்டை டோட்டலா சேஞ்ச் பண்ணிருச்சு. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னால இது பண்ண முடியும், நிறைய பேர் மக்களோட வாழ்க்கையில என்னால சேஞ்ச் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கைய இந்த ஒரு 1 வீக் தியரி கிளாஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக்கு. டைரக்டா நம்ம சார் கூட பேசியிருந்தோம். ப்ராக்டிக்கல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இன்வைட்டிங், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், ஒவ்வொரு இதுலயும் அவர் சொல்லி கொடுத்த சில நுணுக்கமான விஷயங்கள், எந்த இடத்துல தப்பு பண்ணோமோ அங்க நிறுத்தி இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுனா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து அதுக்குள்ள கத்துக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், வந்து வேற லெவல்ல ஒரு கான்பிடென்ட் கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நிறைய பேர் நான்லாம் சில டைம் பயந்துருக்கேன், நமக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா என்ன பண்றது, நம்மளோட அப்ளைனா இருக்கட்டும், மற்றவங்க சப்போர்ட் நமக்கு வேணும், கண்டிப்பா அவங்க சப்போர்ட் வேணும், கிடைக்கலன்னா என்ன பண்றதுங்கிற பயம் சம்டைம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். பட் இந்த ட்ரைனிங், இந்த ப்ராக்டிகல் செஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னால ஒரு பிசினஸ் எம்பையரை பில்ட் பண்ண முடியும். பட் அது எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ன, ஏன் மக்கள் இன்வைட் பண்ணும்போது வரமாட்டேங்கிறாங்க, அதுல உள்ள மிஸ்டேக் என்ன, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்ன, அதுலலாம் ரொம்ப நுணுக்கமா வந்து நம்ம நிறைய நேரம் நமக்காக மட்டும்தான் யோசிப்போம், மக்களுக்காக அவங்களோட மனநிலையில இருந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதெல்லாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஆளுக்கு நுணுக்கமா சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுல இன்னும் சொல்லணும்னா, நான் சில பேரை பார்த்தேன், நாங்க 10-12 பேரை அட்டன் பண்ணிருந்தோம். அதுல வந்து டே 1 ப்ராக்டிக்கல் செஷன்ல வாயே திறக்க முடியாம திக்கிட்டு இருந்தவங்க டே 7ல அவ்வளவு அருமையா பேசுறாங்க, அவ்வளவு அருமையா எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்றாங்க. நான் கண்கூடா பார்த்ததை சொல்றேன். ஸோ அப்போ வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிளஸ் வந்து நிறைய விஷயங்கள் மைண்ட் செட் வைஸும் சரி, நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கேள்விகள் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு. இது எப்படிடா பண்ணணும், பண்றாங்கன்னு தெரியுது, சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது, நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியுது, பட் எப்படின்னு தெரியல, நம்மள கூட சார்ந்தவங்களையும் நம்மளால சம்பாதிக்க வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இதுல ஆன்சர் கிடைச்சிச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் என்னை வந்து கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, இது வந்து ஒரு புனிதமான இண்டஸ்ட்ரி, உலகத்திலே வேற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே இல்லாத ஒரு விஷயம். அதாவது தன்னே மாதிரி ஒரு உயிரை வாழ வச்சு அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களை முன்னேற வைக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இது தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கிற புரிதலும் எனக்கு கிடைச்சிச்சு. கண்டிப்பா நம்ம தாய்க்கு சமமா, மேலும் ஒரு தாய்க்கு ஒரு படி மேல நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுக்கான புரிதல் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் செஷன். 5000 ரூபாய் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மணியே கிடையாது இதுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியிலேயே நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு மணியே கிடையாது. நீங்க உங்களுக்காக இல்லாட்டாலும் நம்ம வந்து நமக்காக இல்லாட்டாலும் நம்ம டீமுக்காகவாது கண்டிப்பா இதை ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும், உங்களை நீங்களே வந்து டியூன் பண்ணிக்க முடியும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா ஒரு ப்ரெஷரே இல்லாம நிம்மதியா இந்த பிசினஸ் நம்ம பண்ண முடியும். அதுக்கான கிளாரிட்டி கண்டிப்பா அந்த ட்ரைனிங்ல கிடைக்கும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து நான் சத்தியமா அந்த சாருக்கும் அந்த மேம்க்கும் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார். உங்களோட நாலேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுத்த மாதிரி நாங்க இன்னும் நிறைய பேருக்கு கத்துக் கொடுப்போம். இந்த இண்டஸ்ட்ரிய உங்க கூட சேர்ந்து புனிதப்படுத்துறதுல நாங்களும் ஒரு பங்கா இருப்போம் அப்படின்னு நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். தேங்க்யூ சார். உங்களோட இந்த ஒரு முயற்சி கண்டிப்பா நீங்க தொடரணும். நிறைய பேர் என்னைய மாதிரி பல கேள்விகளோட சுத்திட்டு இருக்காங்க, என்னடா பண்ணணும், பண்ண தெரியலன்னு. அவங்க எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஒரு வழி காட்டணும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். ஒண்டர்ஃபுல் செஷன். கண்டிப்பா இதுக்கு வந்து வேற வார்த்தைகளே கிடையாது சொல்றதுக்கு. ஒரு மைண்ட் செட் ரீதியா நான் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். தேங்க்யூ சோ மச். ஒரு 2 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளவு லேர்னிங்ஸ், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். லைஃப்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சோ மச் சார்.